தமிழக அரசியலில் அடுத்த திருப்பமாக அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவு எம்எல்ஏக்களும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு பிரிவு எம்எல்ஏக்களும் உள்ளனர். இதில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தாவேகா அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கட்சி பதவிகளை பறித்தார். இதனையடுத்து தாவேகா அமைச்சரவையில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்ட சிக்கல் காரணமாக அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அமைச்சர் பதவி வழங்காமல் புறக்கணித்து விட்டார். இதனால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மீது எம்எல்ஏக்கள் கடும் அதிருப்தி அடைந்திருந்தனர். இதற்கிடையே 5 எம்எல்ஏக்கள் மீண்டும் இபிஎஸ் அணிக்கு திரும்பி ஆதரவு தெரிவித்த நிலையில் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனை நேரில் சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினர். இதனையடுத்து ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தாவேகாவில் இணைந்தனர். எம்எல்ஏக்களை சால்வை அணிவித்து வரவேற்ற அமைச்சர் ஆதவ் தாவேகா உறுப்பினர் அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது தாவேகாவில் இணைந்த அவர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்தியதாக கூறப்படுகிறது.